ஆன்மீகம் அப்படிங்கிறது நம்ம சமுதாயத்த விட்டு, மனிதர்கள விட்டு, பொறுப்புகள விட்டு, கடமைகள விட்டு, வேலைகள விட்டு விலகி போறது அப்படிங்கிற மாரியான ஒரு பிம்பம் உருவாக்கப்பட்டிருக்கு. ஆனால் உண்மையில் அது ஆன்மீகம் அல்ல. எந்த அளவுக்கு நீங்கள் சமூகத்தோடு நெருக்கமாக இருக்கிறீர்களோ, அது ஆன்மீகம். எந்த அளவுக்கு உங்கள் குடும்பத்துடன் நெருக்கமாக இருக்கிறீர்களோ, அது ஆன்மீகம். எந்த அளவுக்கு உங்கள் கடமைகளிலும், பொறுப்புகளிலும் தீவிரமாக ஈடுபடுகிறீர்களோ, அது ஆன்மீகம். எந்த அளவுக்கு மற்ற மனிதர்களை நீங்கள் நேசிக்கிறீர்களோ, அவர்களுடைய நலனை நாடுகிறீர்களோ, அது ஆன்மீகம். எந்த அளவுக்கு உலக வாழ்க்கையின் மீது தொடர்போடு இருக்கிறீர்களோ, அது ஆன்மீகம். ஆனால் அனைத்தும் சமநிலை தன்மையோடு, சரியான நோக்கங்களோடு, இறைவனை முன்னிலைப்படுத்தி செய்யப்பட வேண்டும். இதுதான் ஆன்மீகம். இந்த உலக வாழ்க்கை என்பது வாழுவதற்காக நமக்கு இறைவன் புறத்திலிருந்து விதிக்கப்பட்டிருக்கு. உங்களில் அழகிய செயலுடையவர்கள் யார் என்பதை சோதிப்பதற்காகவே இந்த வாழ்க்கையையும், மரணத்தையும் படைத்தோம் என்று இறைவன் சொல்லுகிறார். அழகிய செயல் என்பது எது? விலகி ஓடுவதல்ல. நெருக்கமாக இருந்து சரியான தன்மையில் செயல்கள் செய்வது. இதற்கு நமக்கு கவனம் தேவை. இந்த கவனத்தில் ஏற்படக்கூடிய குறைபாடுகளின் விளைவாகத்தான் சமூகத்தோடு நெருங்கி இருப்பதும், குடும்பத்தோடும், கடமைகளோடும், பொறுப்புகளோடும் நெருங்கி இருப்பது நமக்கு தவறாக முடிகிறது. அதனால் அதை விட்டு விலகி ஓடுகிறோம் ஆன்மீகம் என்ற பெயரில். கவனத்தில் குறைபாடு ஏற்பட்டிருக்கிறது. கவனக் குறைபாடு என்பது ஆன்மீகம் என்ற பெயரில் தவறான ஒரு வழிப்பாதையை நமக்கு அறிவிக்கிறது. ஆனால் கவனம் இருக்கும்போது ஆன்மீகம் எவ்வளவு லேசானது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். ஆன்மீகம் என்பது என்ன? ஆன்மீகத்தில் நாம் உயர்ந்திருக்கின்றோம் என்பதற்கான அங்கீகாரத்தை யார் கொடுக்க முடியும்? இறைவனை தவிர. இறைவன் வாழ்க்கையை நம் மீது விதித்திருக்கிற நிலையில் அதை விட்டுவிட்டு விலகி இருப்பது என்பது இறைவனுடைய திருப்தியை பெறக்கூடிய செயலாக இருக்க முடியாது. எனவே கவனத்தை வலிமைப்படுத்திக் கொண்டு சிந்தனை அடிப்படையில் உணர்வாக இந்த உலக வாழ்க்கையை, சமூகத்தை, கடமைகளை, பொறுப்புகளை நாம் அணுகும்போது அதுவே ஆன்மீகத்திற்கான லேசான பாதையாக இருக்கும். அதைத் தவிர வேறு பாதை இல்லை. எனவே கவனம் வலிமைப்படுத்தப்பட வேண்டும்.